சமத்துவ பொங்கலை இவங்க என்னவா மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா சனாதன பொங்கலா மாத்துறாங்க. அதுல போய் ஒருத்தன் கலந்துக்கிட்டான் பார்த்தீங்களா, திமுகவோட எம்எல்ஏ, அவனை எதால் அடிக்கலாம்? திமுக தொண்டன் கலந்துக்கிட்டாங்க, வட்ட செயலாளர் கலந்துக்கிட்டாங்க, வார்டு செயலாளர் கலந்துக்கிட்டாங்க, என்னால புரிஞ்சிக்க முடியும். ஒரு எம்எல்ஏ போய் கலந்துக்கிறானா, அப்ப அவனை எதை கொண்டு அடிக்கலாம்? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏண்டா பைத்தியக்கார நாய்களா, உங்களுக்காக இத்தனை நாள் நாங்க வந்து கத்திக்கிட்டு அலைஞ்சோமே, வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்தோமே, ஏன் இன்னைக்கு ஊடகங்கள் மணி இன்னைக்கு முதன்மையான ஊடகத்தை சேர்ந்தவன்லாம் இன்னைக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறானே, என்ன காரணம்? கூலிக்கு குலைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்களே, திமுக சார்பா குலைச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவனா என்ன பண்றான்? காசு வாங்குறான், உன்ட்ட மாசம் வாங்குறான்ல, வாங்கிட்டு என்ன பண்றான்? உனக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மோனோபாலியா இருப்பதற்காக, இவன் அண்டி பிழைப்பதற்காக மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையை யார் உருவாக்குறா? நீயும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. இதை பரிசீலிக்க தெரியாதா? இதை பத்தி யோசிக்க தெரியாதா? எத்தனை யூடியூப் சேனல் பட்டியல் போட்டுமா? உனக்கு ஆதரவாக பேசுறன்ற பேர்ல உனக்கு நிறைய திமுகவுக்கு எதிரிகளை உருவாக்குறாங்களா இல்லையா? எவ்வளவு கருத்தாளர்கள், எவ்வளவு அரசியலாளர்கள், எவ்வளவு பத்திரிகையாளர்கள், அவ்வளவு பத்தி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக யாரு மாத்திரா? யூடியூப்ன்ற பேர்ல நீ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 4 பேர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கானே, அவன் தானே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஏற்கனவே உள்ள திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவனை வெளியில விரட்டி விடுறது என்ன வகையான நியாயம்? இது கூட உன்னால கண்காணிக்க முடியல, இதை கூட உன்னால பார்த்து செய்ய முடியலன்னா என்ன நீ அரசியல் நடத்துற? பெரியார் சொல்லுவாரு, திமுகன்றது தமிழ்நாட்டோட பூட்டு, அதுக்கு எவனும் கள்ளசாவி போட்டுறாதீங்கடா அப்படிம்பாரு. அவர் சொன்ன காரணத்தினாலேயே இன்னைக்கு திமுகவை நாங்கள்லாம் பாதுகாத்து நிக்கிறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டு திமுகவும் திராவிட இயக்கங்களும் களமாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி போன்ற இந்து மத இயக்கங்கள் நடத்தக்கூடிய விழாவில் குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனாதன பொங்கல்ன்ற பேர்லேயே வந்துட்டு இந்து மக்கள் கட்சி இந்து மத அமைப்புகளும் ஒரு பொங்கல் விழாவை நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர் கலந்துக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் என்பது தமிழர்களோட பண்டிகை. நீங்கள் பொங்கலை தவிர்த்து வேறு எதுவுமே அறிவியல் பூர்வமான ஒரு பண்டிகை இந்த உலகத்திலே கிடையாது. இப்போ ஒரு தலைவர் இருப்பார், அவர் பிறந்தாருங்கம்பார், பிறந்ததுக்கு வயசு என்னடானா தெரியாது, அவர் என்னடா அப்படி சாதிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து அருள் வந்து பேசினாருங்க, அதை ஒருத்தர் எழுதிக்கிட்டாருங்க அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்னன்னா கன்னிமேரிக்கு ஒரு புள்ள பிறந்ததுங்க, அதை நான் கொண்டாடுறேங்க அப்படிம்பாங்க. குந்தி தேவிக்கும் புள்ள பிறந்தது கொண்டாடுறேன் அப்படிம்பாங்க. என்ன அப்புறம் இது என்னடானா ராமாஷ்டமி, அவன் எப்படா பிறந்தான், அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கதையாடல்களாக, ஒரு மூட நம்பிக்கைகளாக, தரவற்றதாக இருக்குது. ஆனால் பொங்கல் அப்படி என்பது கிடையாது. பொங்கல் வந்து உழைக்கும் மக்களோட பண்டிகை. உழைக்கும் மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு சேர்ந்து கூடவே பாடுபடக்கூடிய விலங்குகளுக்கும், ஆடுகள் மாடுகள் போன்றதுக்கும் பண்டிகை கொண்டாடுற மரபு உலகத்திலேயே தமிழர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது அறிவுபூர்வமான பண்டிகை, அறிவியல் பூர்வமான பண்டிகை, இந்த அறுவடை பண்டிகை. இந்த நாள் தமிழர்களுக்கே ஒரு சிறப்பான நாள். இந்த நாள் தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு நாளும் கூட. இதை ஊடுருவி எப்படி அழிப்பது அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். ஒரு ஜனநாயக நாட்டில் அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த மாற்று கருத்து இல்லை. அது இந்து முன்னணியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷத், எது வேணாலும் பொங்கலை கொண்டாடிட்டோம், மத அடிப்படையிலே கொண்டாடிட்டோம், நமக்கு ஆட்சேபம் இல்லை. அதே போல் நாங்கள் என்ன பண்ணோம் தொடக்கத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது அறிவியல் பூர்வமான பண்டிகையாக இருக்குதோ அதுபோல் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பார்சிகளையும் ஜெயினர்களையும் வரவழைச்சி, பௌத்தர்களையும் வர வச்சு, ஒருத்தர் வீட்டில் இருந்து பொங்கல் இது அரிசி கொண்டு வருவார், இன்னொரு ஊர்வலமாக கொண்டு வருவார். வீட்டில் இருந்து அரிசி எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக ஒரு கிறிஸ்தவர் வருவார், ஒரு பாய் வெள்ளம் எடுத்துக்கிட்டு வருவார். இப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு வந்த பொருட்களை, ஊர்வலமாக கொண்டு வந்த பொருட்களை வச்சு நாங்கள் அதை பண்டிகை பொங்கி சமத்துவ பொங்கலை நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு சனாதன பொங்கலா வந்து வர அந்த சமத்துவ பொங்கலை இவங்க என்னவா மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா சனாதன பொங்கலா மாத்துறாங்க. சரி, அதை கூட நாம வந்து பொறுத்துக்கலாம். நீ உன் கோட்பாட்டுப்படி ஏதோ பண்ணு. நம்ம வச்சிருந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இப்போ சொன்ன பேட்டர்ன் இருக்குல்ல, அதே மாதிரி பேட்டர்ன் எங்கேயோ இருந்து ஒரு கிறிஸ்தவனை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க, எவனோ ஒரு அனாமத்து பாயை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க, வச்சுக்கிட்டு நாங்களும் சமத்துவ பொங்கல் கொண்டாடிக்கிட்டு ஒரு நகைச்சுவை பண்ணுறாங்க. இல்லை, அதில் எனக்கு ஒரு காமெடி அதில் தெரிஞ்சது. எங்கேயோ இருந்து ஒரு கிறிஸ்தவனையும் கொண்டு வந்தாங்க, எங்கேயோ இருந்த ஒரு இஸ்லாமியனையும் கொண்டு வந்தாங்க.
ஆனா சங்கர மடங்கள் வந்து எவனையும் கொண்டு வர முடியல. அவங்க சங்கர மடங்களுக்கான பண்டிகை கிடையாது, பார்ட்னர்களுக்கான பண்டிகை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சனாதன பொங்கலுக்குள்ள அவனுக்கு தானே மெயினா வரணும். உழைக்கும் மக்களுக்கான பண்டிகை, உழைப்புக்கு தொடர்பே இல்லாத பார்ட்னர்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு பண்டிகை இது. அவர்கள் அதனால தான் தீபாவளி, கோகுலாஷ்டமி, ராமநவமி அவங்க அப்படி போயிடுவாங்க. இது உண்மையிலேயே இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு பண்டிகை. இதில் அவர்கள் ஒரு காலமும் வரமாட்டாங்க. நீங்கள் சனாதனம்னு வெளியில் இந்த என்ன சொல்கிறது, இந்த அடிமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹவுஸ் நெக்ரோஸ். முதலாளிக்கு காய்ச்சல் வந்தால் இவன் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், முதலாளிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இவன் பட்டினி கடந்துக்கிட்டு இருப்பான். அது போன்ற அடிமைகள் தான் சனாதனன்னு கூப்பிட்றாங்க. இவனுக்கு அறிவு நாணயன்றது என்னைக்கு இருந்திருக்குது? இருந்திருந்தா சங்கராச்சாரியாரை கூப்பிட்டுருக்கணும்ல, இல்லை ஏதோ ஒரு மடாதிபதியை கூப்பிட்டுருக்கணும்ல. அது என்னடா நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஒரு முஸ்லீமையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க, இங்கேருந்து ஒருத்தனையும் வரல. இதுவே முரண்பாடு இல்லையா? அப்போ இவர்கள் இப்படி நடத்துவது கூட நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதில் போய் ஒருத்தன் கலந்துக்கிட்டான் பார்த்தீங்களா, திமுகவோட எம்எல்ஏ, அவனை எதால் அடிக்கலாம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை, அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா, திமுகவில் கொள்கை வளர்ச்சி ஏற்பட்டுச்சா இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும்போது நடக்கும்போது பார்க்கும். அப்போ ஏன்னா தலைமை வந்துட்டு சனாதனத்துக்கு எதிராக நிற்கிது, களமாடுது. ஆனால் குறிப்பாக அந்த வாரிசுகளாக வந்த எம்எல்ஏக்களும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த திராவிட கோட்பாடுனா என்னன்னு புரியாமல் இருக்குதா, இல்லை வந்துட்டு அந்த திராவிட பற்றுன்றது ஒன்றுமேலே இல்லையாம இருக்குதா? தொண்டனுக்கு இருக்கிற அடிப்படை சுயமரியாதை உணர்வு கூட இன்னைக்கு அதிகாரத்தை பிடிச்சவங்ககிட்ட இல்லையா? நான் தொடர்ந்து சொல்கிற விஷயத்தை தான் இப்போவும் சொல்கிறேன். திமுக தன்னோட வேர்களை இழந்துருச்சு. எந்த கொள்கை பிடிப்போடு அது எந்திரிச்சு வந்துச்சோ அந்த கொள்கையை இழந்துருச்சு. இப்போ அது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் போகிறவன் கத்திக்கிட்டே போவான் தெரியுங்களா, பாட்டு பாடிக்கிட்டே போவான் தெரியுங்களா, அது போல் பயந்துக்கிட்டு இருட்டில் போகிறவன் பயந்துக்கிட்டு பாடிக்கிட்டு போகிற மாதிரி இவனுங்க திராவிடம் பெரியார், திராவிட மாடல் பெரியார், திராவிட மாடல் அரசுலாம் கத்திக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அது தன்னோட வேர்களை இழந்துருச்சு. பிஜேபி அடிக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு வேறு தத்துவம் கிடையாது. கம்யூனிஸ்டத்தை தூக்கி அடிக்க முடியுமா? அதுக்கு அந்த பலம் இருக்கா? இல்லை வேறு பிற தமிழ் தேசியத்தை தூக்கி இந்துத்துவத்தை அடிக்க முடியுமா? அதுக்கான வேர்கள் இருக்கா, பலம் இருக்கா? அப்போ இந்தியா முழுவதும் இந்துத்துவாவை வீழ்த்தணும்னா பெரியார்ன்ற கைத்தடி தான் சரியாக இருக்கும். அந்த பெரியார்ன்ற கைத்தடி அவனுக்கு வச்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்த முடியாததுனால, அல்லது அதோட வேர்களை இவர்கள் இழந்துட்டதுனால தான் இந்த சிக்கல். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், திமுகலேருந்து ஒருத்தன் கட்சி மாறினானா அவன் அதிமுகவுக்கு தானே போகணும், இல்லைன்னா கம்யூனிஸ்ட்டு தானே போகணும், இல்லை தமிழ் தேசியம் வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு தானே போகணும். எப்படா நேராக பிஜேபிக்கு போகிறான்? திமுகவை பிடிக்கலன்ட்டுன்னு கருத்து முரண்பட்டு வெளியே போனால் பிஜேபிக்கு போகிறான்னா என்ன அர்த்தம்? அப்போ பிஜேபி மனநிலையில் இருக்கவன் தான் பிஜேபியில் இருக்க முடியும். அப்போ பிஜேபி மனநிலை உள்ளவன் தான் திமுக பூரா இருக்கிறான்றதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அப்போ திமுகவில் அந்த பிஜேபியோட மைண்ட் செட்டு நிரம்பி வழிகிறது. அங்கே இருக்கிறவன் எல்லாமே வந்து இந்துத்துவ கரப்டாக இருக்கிறான். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவே போய் கும்பகோணம், அந்த ஒரு கும்பகோணத்தில் போய் சனாதன பொங்கலில் போய் ஒருத்தன் கலந்துக்கிறான் அப்படின்னா அவனை உண்மையிலேயே அவனை மனுஷனாவது மதிக்க முடியுமா? இல்லை திமுகன்னு சொல்லிக்க முடியுமா? இந்நேரம்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவும் தலைமையும் இவனும் கூட்டு கொள்ளக்காரனான்னு கேட்குறேன். உண்மையிலேயே நீ பேசக்கூடிய கொள்கை உண்மையாக இருந்தால், நீ மனசாட்சிப்படி உளச்சான்றுபடி தான் நீ பேசுகிற, இந்த கொள்கையை நான் பெரியாரியலை உயர்த்தி பிடிக்கிறேன்றது நீ பேச உண்மையாக இருந்தால் இந்நேரம் அவனை பதவி நீக்கம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியிருக்கணுமா இல்லையா? ஏன் இந்த நிமிஷம் வரலும் நடவடிக்கை எடுக்கல? அப்போ என்னன்னா இவங்கெல்லாம் கூட்டு கொள்ளக்காரனுங்களா? திமுக இருக்கக்கூடிய பிடிஆர் ஆகட்டும், இல்லை மற்றவங்களாகட்டும், சனாதனன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பிடிஆர்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, ஆமாம், இந்துத்துவா என்பது வேறு. இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடிக்கிறாங்க. அந்த அறிவு இவனுக்கு இல்லைன்னு தானே வந்துட்டு என்னன்னாக்கா ஒண்ணும் கிடையாதுங்க. இதை வந்து ஏங்க நான் கேட்கறது, இந்த அறிவு இவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவு ஏன் எல்லா எம்எல்ஏவுக்கும் இல்லை? நான் ஒரு தொண்டம் போய் திமுக தொண்டம் கலந்துக்கிட்டாங்க, வட்ட செயலாளர் கலந்துக்கிட்டாங்க, வார்டு செயலாளர் கலந்துக்கிட்டாங்கன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு எம்எல்ஏ போய் கலந்துக்கிறான்னா அப்போ அவனை எதை கொண்டு அடிக்கலாம்? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஏண்டா பைத்தியக்கார நாய்ங்களா, உங்களுக்காக இத்தனை நாள் நாங்கள் வந்து கத்திக்கிட்டு அலைஞ்சோமே, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்தோமே, நாங்களாம் நான் பைத்தியக்காரன் நினைக்கிறியாப்ப? திராவிட பயிற்சி பாசறைன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு திராவிட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கடந்த 1 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க திமுக, உதயநிதி ஸ்டாலின் இது பண்ணி. ஆனா இந்த நிர்வாகிகளும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கவர்களும் பாருங்க, இதெல்லாம் பம்மாத்து வேலை இல்ல. அவங்க இவனுக்கு வந்து ஃப்ராடுங்க, திமுக வந்து ஃப்ராடுங்க.
இப்போ வந்து சோசியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அறிவிச்சிருக்கானுங்களா எல்லா மாவட்டத்துலையும்? இது யார் கொடுத்தா இப்போ டிராஃப்ட்? இது நான் பார்த்து கொடுத்தேன், அவன்கிட்ட பார்த்திபன்ட்ட பார்த்து இது மாதிரி மாவட்டத்தூரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். திருடிட்டானா இல்லையா? இன்னைக்கு ஊரு பூரா இன்னைக்கு கொண்டு போறானா இல்லையா? அன்னைக்கு திராவிடம் இது பண்றது நான் யார் கொடுத்த மாடலு? திமுகவுக்கு ஒரு திறந்த மடல்னு ஒரு புத்தகம் போட்டோமா, அந்த புத்தகத்தில் இருந்த செய்தியை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போய் கொடுத்தோமா? இவனுக்கு அறிவு நாணயம் இருக்குது அவனுக்கு. அப்ப இதனாலதான் இவனுங்களை கழுவி ஊத்துறது. ஏண்டா திமுகன்னு சொல்லிக்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு நாணயம் வேணாமா? இந்த டிராப்டை யாரா கொடுத்தது? ஒரு கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்றது யோகிதை இல்லை. நாங்க ஊரு பூரா உனக்காக வரிஞ்சு கட்டி பேசிக்கிட்டு இருப்போம். உன்னை யாரெல்லாம் தாக்குறாங்களோ உங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஒரு ஷீல்டா இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா நீ என்னடா நீ பொறுக்கி தின்னுகிட்டு இருப்ப. இது மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் இந்துத்துவ நிகழ்ச்சியில கலந்துக்க வைப்ப. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா நீ பைத்தியக்காரன் நினைக்கிறியா நீனு? அப்ப நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் செருப்பால் அடிக்கிறான், சும்மா அடிக்கிறான், கழிவு ஊத்துறானே, என்ன காரணம்? நீ வளர்த்தவன் தான்டா. ஏன் இன்னைக்கு ஊடகங்கள் மணி இன்னைக்கு முதன்மையான ஊடகத்தை சேர்ந்தவன்லாம் இன்னைக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறானே, என்ன காரணம்? ஏன் அவ்வளவு? ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் மத்திய கமிட்டில இருந்து அவனை கழட்டி விட்டானுங்க தெரியுமில்ல, சுனில. அவனை கூட்டு வந்து நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிற? அதிமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவனை கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ற? உதயநிதிக்கு அரசியல் ஆலோசகராக நியமிச்சிருக்கிற. அப்ப என்ன அடிப்படையில என்ன தைரியத்தில் இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப வெளியில ஒரு வெளிவேஷம் போட்டுக்கிறது, உள்ளுக்குள்ள வந்து நீங்க வந்து இந்துத்துவாவுக்கு சார்பா நடந்துக்கிறீங்களா? கருத்து திருட்டு பண்றீங்களா? அறிவு வேணுமா இல்லையா? ஏங்க இன்னைக்கு நேத்து வரலும் திமுக ஆதரிச்சவன் ஏங்க இன்னைக்கு எதிர்க்கிறான்? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தா என்ன பண்ணணும்? யாராவது ஆளுங்கட்சி எதிர்க்க விரும்புவாங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி ஆதரிச்சா பலன் நினைச்சுக்கிட்டு ஒரு செயற்கையாவது ஆதரிப்பார்கள். ஆனா எல்லா பேரும் உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான்னா அப்ப சிக்கல் ஓன்ட்ட இருக்குதா அவன்கிட்ட இருக்குதா? பரிசீலிக்கணுமா இல்லையா? சரி, இப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு தான் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? தீர்வுலாம் இதுக்கு தீர்வுலாம் கிடையாதுங்க. இவனுங்க மனமாற்றம் தாங்க தீர்வு. திமுக தன்னோட நிலையை பரிசீலிக்கணும். அதிகாரிகள் பேச்சை கேட்காம நிர்வாகம் பண்ணணும். அண்ணா எப்படி பண்ணாரு? ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூட அதிகாரியும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரா? அதே மாதிரி கலைஞர் என்ன பண்ணாரு? ஒரு ஐஏஎஸ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அடுத்தது அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்பாரு, என்ன அப்படி ரிப்போர்ட் வந்திருக்கேனே, அது உண்மையான பாரும்பாரு. நீ எல்லாமே அதிகாரியை வச்சு ஆட்சி நடத்தணும்னு நினைச்சினா உனக்கு கீழே வேணாம் இருக்கவன் என்ன பண்றான்? உன்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு கூலிக்கு குலைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்களே, திமுக சார்பாக குலைச்சிக்கிட்டு இருக்கிறானு அவனா என்ன பண்றான்? காசு வாங்குறாள், உன்ட்ட மாசம் வாங்குறான்ல, வாங்கிட்டு என்ன பண்றான்? உனக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மோனோபாலியா இருப்பதற்காக. அது இவன் மோனோபாலியா இருப்பதற்காக, இவன் அண்டி பிழைப்பதற்காக மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையை யார் உருவாக்குறா? நீயும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. இதை பரிசீலிக்க தெரியாதா? இதை பத்தி யோசிக்க தெரியாதா? இதை கூட செய்ய தெரியலன்னா நீ எதுக்கு அரசுல இருக்கிறேன்னு கேட்கறேன் நான். அரசு அதிகாரம் உனக்கு எதுக்கு? நீ வழக்கம் போல எதிர்கட்சியாவே இரு, இந்த நாடு நல்லா இருக்கும். எப்பொழுதெல்லாம் திமுக எதிர்கட்சியா இருக்குதோ அப்பொழுதெல்லாம் அரசியல் ஆரோக்கியமா இருந்தது. இப்ப இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து இந்த அரசியலை மட்டுமல்ல திமுகவிற்கு அதிகமான எதிரிகளை இவர்கள் உருவாக்குறாங்க. நான் கேட்கிறேன், திமுக உருவாக்குனதாடா? தலைமையை சார்ந்து தொங்கு சடையாக இருந்து மாச சம்பளம் வாங்குறான் பாருங்க, ஆமா, நெருங்க விட மாட்டேன்றான் தலைமைக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எதிர்நிலையில நிறுத்துறாங்க. எத்தனை யூடியூப் சேனல்ல பட்டியல் போட்டுமா? உனக்கு ஆதரவாக பேசுறன்ற பேர்ல உனக்கு நிறைய திமுகவுக்கு எதிரிகளை உருவாக்குறாங்களா இல்லையா? எவ்வளவு கருத்தாளர்கள், எவ்வளவு அரசியலாளர்கள், எவ்வளவு பத்திரிகையாளர்கள், அவ்வளவு பத்தி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக யாரு மாத்திரா? யூடியூப்ன்ற பேர்ல நீ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 4 பேர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கானே, அவன் தானே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாம என்ன பண்ணணும்? 4 பேர்த்த உள்ள கூட்டிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் அறிவு. திமுக சார்பா 4 பேர்த்த உள்ள கூட்டிட்டு வரணும். ஏற்கனவே உள்ள திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவன வெளியில விரட்டி விடுறது என்ன வகையான நியாயம்? இது கூட உன்னால கண்காணிக்க முடியல, இதை கூட உன்னால பார்த்து செய்ய முடியலன்னா என்ன நீ அரசியல் நடத்துற? நான் எச்சரிக்கிறேன், இந்த நிலைமை நீடிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026ல கடுமையான விளைவுகளை நீங்க கொடுக்கணும். திமுகவுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். உங்களோட நிலைப்பாட்டை நீங்க பரிசீலிக்கலன்னா இன்னும் என்னை போன்ற நீ ஒன்னும் உருவாக்கல திமுகவை, இந்த ஆட்சியில் நீ ஒன்னும் கிழிக்கல. எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள், திமுக ஆதரவாளர்கள், பெரியார் சொல்வாரு திமுகன்றது தமிழ்நாட்டோட பூட்டு, அதுக்கு எவனும் கள்ளசாவி போட்டுறாதீங்கடா அப்படிம்பாரு. அவர் சொன்ன காரணத்தினாலேயே இன்னைக்கு திமுகவை நாங்கள்லாம் பாதுகாத்து நிக்கிறோம். எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான பேர் பாதுகாத்து நிக்கிறான். இந்த நிலைமை நீடிச்சுது அப்படின்னா நிச்சயமா சொல்றேன்,
2026 அனாதையாக நிற்பீர்கள். தமிழக தேர்தல் போட்டின்னு இருக்குல்ல, அந்த போட்டி வரிசையில கூட நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு தேதி நேரத்தோட எழுதி வச்சுக்கோங்க. நான் வேணா பந்தயம் கட்டுறேன். இந்த நிலைமை திமுக நீடிச்சது இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னும் 2 வருஷத்துல தன்னோட நிலைப்பாட்டை பரிசீலித்து சரி செய்து கொள்ளவில்லை என்றால் தேர்தல் போட்டியில வரிசையிலே இருக்காது.